ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பட் இந்த சமயம் கண்டிப்பாக வீடியோ போடணுன்ற ஒரு சூழ்நிலையினால நான் போடுறேன். ஸோ ஒரு கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி நம்மளோட டிஎன்ஆர்டி பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ஒரு கால் லெட்டர் விட்டிருந்தாங்க. அதன்படி 12ஆம் தேதி வந்துட்டு அதற்கான ஒரு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு வந்துட்டு 11th ஈவினிங் வந்துட்டு அதுக்கு செலக்ட் ஆகிருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த இன்டர்வியூ அப்படின்றது போஸ்ட்போன் பண்ணப்படுது பிகாஸ் ஆஃப் சம் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் ரொம்பவே வந்துட்டே இருந்தது. இதற்கான காரணம் அப்படின்றது யாரெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களே ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கான ஒரு சம் மணிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்களுமே வந்துட்டு இதுக்காக செலக்ட் ஆகியிருந்தாங்க. பட் அவங்க பியூர்லி வந்துட்டு மெரிட் பேஸில் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த விதமான மணியுமே வந்துட்டு யாருக்குமே கொடுக்கல. அவங்களோட மார்க் வச்சு தான் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றது வந்துட்டு பரவுறதுனால நிறைய தகுதியான ஒரு மாணவர்களுக்குமே வந்துட்டு இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. எல்லாருமே 12th வந்துட்டு நமக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் லாஸ்ட் மினிட் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது ஹேப்பன் ஆச்சு. ஸோ உங்களுக்குமே இல்லை, உங்களுக்கு நம்ம ஒரு வேளை செலக்ட் ஆகலை அப்படின்றதுக்காக சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயுமே நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு செலக்ட் ஆயிருந்தாங்கன்றதுனால நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி பண்ணல, அவங்க மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் வந்திருந்தேன்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சவங்க அப்படி செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.